நீங்க கவிதா, நீங்க பிருத்திவிராஜ். ஆல்ரைட். ஏய் ப்ளவுஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. என்ன பண்ற? இல்லைங்க, நான் வந்து வீட்டில் வந்து அந்த படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து என் கூட்டாளி மாலத்தி அவள் அடித்தா அது வீடு ரொம்ப சத்தமாக இருக்குது, ஏன் வீடு சத்தத்தில் படிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை இங்கே வர சொன்னாங்க. இங்கே வந்து ரொம்ப அமைதியான இடம், இங்கே படிக்கலான்னு சொன்னால் அதாங்க நான் வந்து இங்கே படிக்க வந்தேங்க. கிளப்பிங் இடம், அமைதியான இடம், நல்ல சூழ்நிலை, பிரைட்டா இருக்குல்ல. யார கண்டி அது இருக்கட்டும், நீங்க இங்க என்ன பண்றீங்க? கெமிஸ்ட்ரியில் ரொம்ப வீக் தெரியுமா. ஸோ அதனால இதையும் கலந்தா மிக்ஸ் பண்ணா இதையும் மிக்ஸ் பண்ணா எவ்வளவு தூக்கலா இருக்கும்ட்டு நான் வந்து மிக்சிங் தூக்கலா இஃபெக்ட் கொடுக்கணும்னு நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அது தூக்கிடுச்சிங்களா? இல்ல இன்னும் அந்த அளவுக்கு ஹாய் இஃபெக்ட் கொடுக்கல. ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஸ். சரி, மாலத்தியோட மாலத்தி அத சொல். மாலத்தி இங்க வர சொன்னா, அதாவது நம்ம அடுத்த வாரம் ஸ்கூல்ல டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு, இந்த டான்ஸ் ஃப்ளோ வந்து பாரு, இந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன. கூச்சமா இருக்கு, தொட்டாதீங்க அப்படி சொன்னாங்க. அது செஞ்சாச்சு. அப்புறம் இப்ப கீழே இருக்கா மாலத்தி, இந்த புக்கெல்லாம் வச்சு கீழே இருக்கா புக்கெல்லாம். நீங்க விழுந்து படிக்கிறீங்க? ஐயோ இல்லங்க, அவ கீழே ஃபைல்லாம் எடுத்துட்டு போயிட்டா, நான் செக் பண்ணிட்டு. சரி, ஓகே, டைம் ஓவர். அடடடடா, பிருத்திவிராஜ் ஒரு பெண் மாதிரி எப்படி தத்ரூபமா நடிச்சு காமிச்சிருக்காரு பாருங்க. பாடி லாங்குவேஜ் நிஜமாலே நல்லா இருந்தது. ஆனா கவிதா அந்த மிக்சிங்கையும் அந்த தூக்கலையும் தூக்கிட்டாங்க. எப்படியா கண்டுபிடிக்கிறீங்க இதெல்லாம்? சரி, நம்ம அடுத்த ஜோடி தயாரா? விக்னேஷ் மற்றும் இந்திரா ரெண்டு பேரும் அப்படியே கிட்ட வாங்க. உங்களுக்கான சூழ்நிலை என்ன சொல்லுங்க சார்? உங்களுக்கான சிச்சுவேஷன் இதுதான். நீங்க ரெண்டு பேரும் ஜஞ்சனக்கான்னு ஆச்சரோல நடந்து போறீங்க. ஓகே, ரோல் ரிவர்சலா. நீங்க வந்து விக்னேஷ், நீங்க வந்து இந்திரா. என்ன நடக்குதுன்னா, நீங்க ஒரு பெண்ணை அப்படியே இடுப்புல கைய போட்டுக்கிட்டு கில்மாவா நடந்து வரீங்க. நீங்க ஒரு ஆண் கைய பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரொமான்டிக்கா நடந்து வரீங்க. ரெண்டு பேரும் பாக்குறீங்க. இந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிப்பீங்க சொல்லுங்க? Your time starts now. இந்திரா, இங்க ரெடி பண்ற? இல்ல, இவருக்கு கண்ணு தெரியலையா, அதான் நான் இப்ப ரோட கிராஸ் பண்ண கூட்டிட்டு போயிருக்கேன். இவனுக்கு கண்ணு தெரியலையா? மூஞ்ச பார்த்தாலே சரியா இல்லையே. இல்ல, அவரு சரியா தான் இருக்கு. எனிவே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது யாரு? இது என் தங்கச்சி. நான் தங்கச்சியே இல்லையே. சின்னம்மா இருக்காங்கல்ல, அவங்க சின்னம்மாவோட பிள்ளை. சின்னம்மாவோட கொழுந்தியா அண்ணன் சித்தப்பால அவரு தங்கச்சி. சரியா? குரூப் ஸ்டடின்னு சொன்னீங்க, அங்க இல்லாம இங்க ஏன்? அதான் குரூப் ஸ்டடிக்கு தான் போயிட்டு இருந்தேன். இவருக்கு திடீர்னு கண்ணுல தூசி பட்டனால கண்ணு தெரியாம போச்சு. அதனால திருப்பி சொல்லு. இல்ல, அவருக்கு கண்ணுல தூசி பட்டனால கண்ணு தெரியாம. கண்ணாடி ஊர்லலாம் வந்து கண்ணுல தூசி பட்டா கண்ணே தெரியாம போயிருமா? அதுக்கு தான் கண்ணாடி எப்படி இருக்கு பாத்து. கண்ணாடி போட்டா கண்ணு தெரியாது இல்ல? சரி சரி. எனிவே, நீ சொக்க விளையாட போறேன்னு சொன்னியே, இங்க ஆர்ச்சர்ட் ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? சொக்கடா அவ்வளவு சொக்க விளையாட போறாலும். சரி, இவன் கூட இப்ப எங்க போயிட்டு இருக்க? இல்ல, அது ரோட தாண்டி விட்டேன்னா அவ்வளவுதான், நான் போய் படிக்க போறேன். நீ அதெல்லாம் ஒண்ணு இந்த சமூக சேவைலாம் நீ செய்ய வேணாம். இப்ப என் கூட அவ கடுக்கா. சாரா, கண்ணு தூசினா டெம்பரரி பிளைண்ட்னஸ்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் நம்ம கண்ணை கழுவ முடியும் இல்லையா? இந்திரா, நீங்க வந்து நல்லா நடிக்கிறீங்க. ரொம்ப பொய் சொல்லுவீங்களோ? நான் இப்ப ஆனா இருந்தேன், அத கூட தத்ரூபமா நடிக்கிறாங்க பாருங்க. எனிவே, round of applause you guys. இப்போ மூன்றாவது ஜோடி சங்கீதா ஷபீர். உங்களுக்கான சூழ்நிலை இதுதான். ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்ல நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்றீங்க. நீங்க போட்டிருக்கிற சட்டை அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க போட்டிருக்கிற சட்டை உங்களுக்கு பிடிக்கல. நீங்க எப்படியாவது சட்டையை மாத்த சொல்லணும். அதை வந்து பொய் சொல்லி எப்படி சமாளிக்கிறீங்க? ஓகே, நீங்க வந்து ஷபீர், நீங்க வந்து சங்கீதா.
Okay, சங்கீதாக்கு மீசை இருக்கு. your time starts now. என்ன சங்கீதா ரெடியா இல்ல கிளம்பணும் இல்ல ரெடி ஆயிட்டேன் வாங்க சீக்கிரம் போலாம் வாங்க ரெடி ஆயிட்டியா இப்படியே வரியா இப்படிதான் வருவேன் ஐயோ இல்ல நல்லா தான் இருக்கு Dress எங்க வாங்குன இது ஆர்ச்சர்ட் ரோட்ல வாங்குனது ஆர்ச்சர்ட் ரோட்ல வாங்குனியா கலர் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு சீக்கிரம் வாங்க வாங்க போலாம் இல்ல கொஞ்சம் இந்த கலர் எல்லா பொண்ணுங்களும் அதே கலர் போட்டுப்பாங்களா நீ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணுமா நீ கொஞ்சம் ஏதாவது வேற ஒரு Dress முடியாது நான் போட்டு வருவேன் இல்லம்மா இந்த Dress வந்து ஏய் have you put on weight Are you trying to say I'm fat? அப்படின்னு இல்ல You want me to be anorexic? இல்ல அப்படி இல்ல இந்த Dressல கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கு Are you sure about that? Yeah, நல்லா தான் இருக்கு but you know Okay, anyway, I don't like your top. நீங்க வந்து black போட்டுருக்கீங்க 31 degrees Celsius burn பண்ணிட்டு இருக்கு. Why are you wearing black? You want to become charcoal, is it? அதுக்கு என்ன குறைச்ச Okay, let me tell you something. இது வந்து சரியே இல்ல I need a drink என்ன தண்ணி குடிக்கிறீங்க? உங்களுக்கு அறிவு இருக்குதா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா? சாரி நன்றி ஷபீர், நன்றி சங்கீதா. ஷபீர் எப்படியா எப்படி பல் செட் என்னது ஃபால் செட்டோ யூஸ் பண்ணி பயங்கரமா பேசியிருக்காரு. ரெண்டு குழுக்குமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இப்போ அந்த பக்கம் நடுவர் வந்து முதல்ல இருந்து நம்ம ஆண் குரூப்பை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஆண்களை பார்த்து. உங்க கமெண்ட்ஸ் அத நான் சொல்லணும் நீங்க சொல்லக்கூடாது சாரா ரொம்ப ட்ரை பண்றாரு சாரா. லட்சுமி நீங்க சொல்லுங்க. சரி ஷபீர் ரொம்ப நல்லா செஞ்சிருந்தாரு. Okay. அதுக்காகவே அவங்க குழுக்கு வந்து கூட கொடுக்கலாம். அப்படியே மத்தவங்க ஷபீர் தவிர்த்து மத்தவங்க ஷபீர் தவிர்த்து அவர் ரொம்ப செக்ஸியா அந்த டான்ஸ் பண்ணாரா? பிளவுஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு ரொம்ப அவர் பாடி body language. செஞ்சிருந்தாரு. Okay. That was very good. Okay. பெண்களும் நல்லா செஞ்சிருந்தாங்க. I like the water. தண்ணி குடிச்சிட்டு அவர் மேல ஊத்துனது very nice. ரெண்டு பேருக்குமே 300 கொடுக்கிறேன். ஈக்குவலா? ஆஹா 300 வெள்ளி. சரி பெண்களுக்கு வந்து முதல் சுற்றுல 350 வெள்ளி, இப்ப 300 வெள்ளி, மொத்தம் 650 வெள்ளி. ஆண்கள் வந்து 250 வெள்ளி 50 காசு முதல் சுற்றுல. அந்த 50 காசை நீங்களே வச்சுக்கோங்க. ஆண்களுக்கு முதல் சுற்றுல 250 வெள்ளி, இரண்டாவது சுற்றுல 300 வெள்ளி, மொத்தம் 550 வெள்ளி. நோ ப்ராப்ளம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கேட்சப் பண்ண போறோம். மூன்றாவது சுற்று வரப்போகுது. அந்த சுற்றுக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஆனா பெண்ணா பாத்துருவோம். சரி ஜனனி, இப்போ இந்த வாரம் ஆனா பெண்ணா போட்டி மூன்றாவது சுற்றுல அடி எடுத்து வைக்கிறோம். இந்த மூன்றாவது சுற்று என்ன சுற்று? மர்ம சுற்று. அதாவது ஜனனியா தெரியுது சவுண்ட் எஃபெக்ட்டோட இந்த மூன்றாவது சுற்று அறிமுகப்படுத்துறாங்க. குட் கீப் இட் அப். 2 குரூப்ஸுமே ரொம்ப வெளிப்படையா பேசிட்டாங்க. அடுத்து கிரியேட்டிவா எதுவும் செய்யறாங்க சாரா. அதாவது இந்த மூன்றாவது சுற்றுல என்ன நடக்க போகுதுன்னா guys listen up. ஓகே, ஏன் முன்னாடி வந்து பல ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம். என்னென்ன ஐட்டம்ஸ் எடுத்து காமிங்க ஜனனி. ஃபிஷிங் நெட்டு, ப்ரூம், டஸ்டர், டஸ்ட்பேன். என்ன இது? டஸ்ட்பேன், ஒரு பெரிய கரண்டி, துண்டு. ஓகே பரவாயில்ல, நைஸ் மேம். இது வந்து யாரா தலையில போட்டு உடைக்கலாம். ஓகே गाइस லிசன் அப். என் முன்னாடி இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. இந்த வார தலைப்பை ஒட்டி ஒரு பாடலை நம்ம ஒளியேற்றுவோம். அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ்ல 3 எடுத்து நீங்க வந்து அபிநயம் பிடிக்கணும். யார் இன்னும் நல்லா அபிநயம் பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து நடுவர் வந்து பயங்கரமா காசு எல்லாம் கொடுக்கும். பாட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம், இல்ல உங்க கற்பனைக்கு என்ன வருதோ அதை நீங்க செய்யலாம். ஓகே, மோர் கிரியேட்டிவ் பெட்டர். எஸ். இப்போ गाइस வாங்க இங்க இந்த 3 ஐட்டம்ஸ் மட்டும் பொறுக்கி எடுங்க. நாங்க மொதயா எஸ் गाइस ஃபர்ஸ்ட். ஆஹா ஓகே